ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியிலிருந்து வெளிவந்திருக்க ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பதவியின் கீழே ஒரு 300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி தற்போது அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் எவ்வளோ வேக்கன்சி, என்ன வகையான பதவியின் கீழெலாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. இப்போது சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா பெரியார் நகர் அரசு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுக்கடுத்து கிண்டி முதுமைக்கான தேசிய மைய மருத்துவமனை மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சூப்பர் வசதிகளை பொறுத்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கான பணி இருக்கும். யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு. இப்போது வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸ் இதில் 288 வேக்கன்சி இருக்குது. 18,000 மந்த்லி சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து சோஷியல் ஒர்க்கர் 5 வேக்கன்சி இருக்குது. 23,800 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் போஸ்ட் டிகிரி அதாவது பிஜி டிகிரி நீங்கள் சோஷியல் ஒர்க்கர் ஆர் மாஸ்டர் ஆஃப் பிலாசபி இந்த மாதிரியான முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சைக்காலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 23,000 மந்த்லி சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 23,000 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பிஇ ஆர் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க. அப்படி இல்லைன்னா ஐடி வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது டேட்டா பேஸ் மேனேஜிங் சிஸ்டம் அட்மின் சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து எஸ்டிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 7 வேக்கன்சி இருக்குது. 19,800 உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு 12,000 மந்த்லி சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. 8,500 உங்களுக்கு கிடைக்கும். 8th நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தாலே அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஸ்டாஃபுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. 8,500 உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு 8th பாஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி 11 மாதம் இருக்கும். உங்களே பணி தொடர வைக்கிறதும் தொடர வைக்காமல் போகிறதும் பார்த்திங்கன்னா அவங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு 1 இயர் முடிஞ்ச பிறகும் பார்த்திங்கன்னா நீங்கள் பணியை தொடரலாம், இல்லை உங்களோட வேலை முழுசாக முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் www.chennaicorporation.gov.in என்ற வெப்சைட் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும். அதில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய பர்த்துக்கான எவிடன்ஸ், அதாவது உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 10th 12th அப்படி இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து நீங்கள் பிஎஸ்சி நர்சிங், அதாவது இதில் கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷனோட இணைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆதார் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ஒர்க்கில் இருக்கீங்க, இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் செப்டம்பர் 15, 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மறக்காமல் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியும் பாருங்கள், அவங்க கொடுத்துருக்காங்க. நான் அந்த டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே சமயம் வெப்சைட்டும் லிங்க்கும் அடுத்து நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் தரேன். டவுன்லோட் பண்ணி அதில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸை நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது கிளியராக எழுதி அனுப்ப பாருங்கள். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். அதில் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய பெயர், தந்தை ஆர் கணவர் பெயர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் நம்பர், கான்டாக்ட் ஃபோன் நம்பரு, அப்புறம் மெயில் ஐடி,
அதுக்கடுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பெர்மனண்ட் அட்ரஸ், அப்புறம் ப்ரெசென்ட் அட்ரஸ் இது எல்லாமே வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க டேட்டோட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணி ஆல்ரெடி சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் டச் பண்ணி அதில் இணைச்சி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு செப்டம்பர் 15க்குள்ளே போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுடைய பொறுப்பு தான். உங்களுடைய போஸ்ட் வந்து அங்கே போய் சேரலை அப்படின்னாலையும் அவங்க வந்து அதாவது 15க்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நல்ல அருமையான வேக்கன்சி. அது மட்டும் இல்லாமல் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த குவாலிஃபிகேஷனோடு இருக்காங்க, விருப்பம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.